இப்போ வெட்ட போகிற ஜாக்கெட்டு கிராஸ் பீஸில் கட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ள சுற்றளவை அப்படியே நான் பாடி சுற்றளவுக்கு போட்டுக்குவேன். இது கை சின்னதாக இருக்குது, அதனால் இதில் வெட்டிடுறோம். இதுவே பெரிய நீட்டு கையாக உள்ளவங்க கிராஸ் பீஸ் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி கிராஸ் பீஸ் போடுறதுக்கு சுற்றளவு பெருசாக இருக்கா, பாடி சுற்றளவு அளவுக்கு வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ சின்ன கைன்றதுனால நான் கட் பண்ணிடுறேன். லைனிங் கிளாத்தில் கட் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் சின்னதாகவே விட்டுருக்குறேன் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. இப்போ இதோட முடியுது கையுடைய உயரம். இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கை சுற்றளவு எடுக்கணும். கை சுற்றளவு எடுக்கும்போது எப்பயுமே இந்த இடத்துல இருந்து நேர் இடத்த இப்படி எடுத்துக்கணும். கை மடிச்சு போடும்போது எப்பயும் நம்ம பக்கம் மடிப்பு பாகம் இருக்கிற மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கை வரைய ஆரம்பிக்கணும். இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு பக்கம் மடிப்பு பாகம் வரும், ஒரு பீஸில் வெட்டு பாகமாக வரும். இதில் நான் இப்போ 2 கை வெட்டுறேன், 2 ஜாக்கெட்டுக்குள்ளது. இதோட சுற்றளவு முடியுது, அதோட மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். இது கை சுற்றளவோட முடியுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த இடத்துல துணி வைப்போம். அப்போ இவ்வளோ தூரம் அளவுக்கு இருக்கணும் துணி. 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. அடுத்தது ஆழம் எடுக்கணும் கைக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே சென்டர்லேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சு இது தையலுக்காக விட்டுருக்குறோம். அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு இதிலேருந்து இந்த ஷேப் நல்லா இப்படி ஆழமாக இப்படி எடுத்து வரணும். அப்போ தான் தச்சு போட்டோம்னா கையில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இதில் ஆழம் எடுத்ததுன்னு தெரியறதுக்காக ஒரு கட் பண்ணுறோம். அடுத்தது பாடி கட் பண்ணணும். கிராஸ் பீஸ்க்கு மார்பு சுற்றளவு மடிச்சு போடும்போது ஃபுல்லுமே மடிச்சு போட்டுருங்க. இருக்கிற சுற்றளவை அப்படியே ஃபுல்லாக மடிச்சு போட்டுருங்க. அடுத்தது கீழே இங்கேருந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு வச்சு இங்கே கோடு போட்டுடுறீங்க. அது கோடு போட்டதுக்கு அப்புறமா அதுலேருந்து பின்துண்டு உயரம் எடுக்கணும். பின்துண்டு உயரம் எடுக்கும்போது இந்த இடத்துல டாட் பிடிச்சதுலேருந்து இந்த ஷோல்டர் இருக்குது இல்லை, அந்த சைடை இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு அந்த மார்க் பண்ணதுலேருந்து இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இப்படி கோடு போட்டிங்கன்னா இதிலே உங்களுக்கு தையலுக்கும் சேர்ந்து வந்துடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ பின்துண்டு உயரம் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது பக்க கழுத்து வைக்கணும். பக்க கழுத்துன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்து, இப்போ இந்த மார்க் பண்ணுறோம்ல, இந்த மார்க் பண்ணுறது நார்மலாக நான் மார்க் பண்ணுறது திட்டமான கழுத்து அப்படின்றதுனால, இதுவே உங்களுக்கு கழுத்து நெருக்கி வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கோட்டை உள்பக்கம் நவுத்திட்டு வரணும். இதுவே இன்னும் கொஞ்சம் கழுத்து அகலமாக வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறீங்க, இந்த கோட்டை இப்படி நவுத்திட்டு போகிறீங்க வெளிப்பக்கம். இந்த பக்கமாக கொஞ்சம் அகலமாக இப்படி ஆக்கும்போது கழுத்து நல்லா அகண்டு வரும். இன்னும் கொஞ்சம் இப்படி குறுகி வரும்போது இந்த பக்கம் உள் பக்கமாக நவுத்திட்டிங்கன்னா சின்னதாக வரும் கழுத்து. எப்படின்றது உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கோட்டை நவுத்தி வச்சுக்கலாம். 2, 2.25, 2, 2.25 அந்த மாதிரி அப்படியே வரும்போது 2ன்னும் போது சின்னதாக இருக்கும். 2.25னாக்கா கொஞ்சம் பெருசாக வரும். 2.5 போது ஒரு நார்மலாக வரும் கழுத்து. 2.25 அது மாதிரி பாடியோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்க கழுத்து வைக்கணும். பாடி சைஸ் சின்னதாக வச்சுட்டு பக்க கழுத்து ரொம்ப பெருசாக வச்சோம்னாக்கா ஒல்லியாக உள்ளவங்களுக்கு கழுத்து ரொம்ப அகலமாக இருக்கும்.
அதே மாதிரி ரொம்ப குண்டா உள்ளவங்களுக்கும் சின்னது கழுத்து வச்சிட்டோம்னாக்கா ரொம்ப சின்னது. ஆனால் அது ஒரு சிலர் கேட்பாங்க கழுத்து நெருக்கமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம நெருக்கமாக வச்சிடலாம். அது பின் கழுத்து உயரம் அது அளவு ஜாக்கெட்லேயே இருக்கும், எந்த அளவுக்கு வைக்கணுமோ பார்த்து வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல மஷ் தைக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம்ல உயரம், பின் துண்டு உயரம், அந்த உயரத்துல இருந்து பின் கழுத்து எது வரைக்கும் முடியுதோ அதோட இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ஷோல்டர் அளவு. அடுத்தது ஷோல்டர் அளவு 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஷோல்டருக்கு கழுத்து பீஸ் வைக்கணும். ரெண்டுத்துக்கும் சேர்த்து 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். இதுலேருந்து பாடி சுற்றளவு ஆம்கோல் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டுடணும். இவங்களுக்கு ஆம்கோல் 5 இன்ச் வைக்கலாம். 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். இதிலேருந்து இங்கே ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி பாக்ஸ் போட்டு இதிலேருந்து 1.25 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணி இப்படி வளைய போட்டுடணும். இப்போ எந்த சைஸு தைக்கிறோன்னா 40 சைஸு, ஒரு பக்கத்துக்கு 10 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடுக்கு ஒரு 10, 20 வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம 2 மடிச்சு போட்டு கட் பண்ணுவோம். அப்போ மொத்தத்தில் 40 இன்ச்சு இது ஜாக்கெட் கட் பண்ணுறோம் 40 சைஸு. இதிலேருந்து 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு, இது தையலுக்காக எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணுற அளவு. இதில் அளவு வேணா சொல்லிடுறேன். பின் துண்டு உயரம் 13 இருக்கு. 1/2 இன்ச்சு தையலுக்காக போயிடும். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 13 இன்ச்சு வரும். பக்க கழுத்து 2.25 இன்ச்சு வச்சிருக்கிறேன். பெண் கழுத்து 8.25 வச்சிருக்கிறேன். இதில் ஷோல்டர் 3 இன்ச்சு வருது. அப்படின்னா 2.25 இன்ச்சு தைச்சதுக்கு அப்புறம் வரணும். 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ 3 இன்ச்சு வச்சிருக்கிறோம். இதான் ஆம்கோல் அளவு உங்களுக்கு சொல்லிட்டேன். 5 இன்ச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு ஷேப் எடுத்துருக்குறோம். பின் துண்டு வெட்டிட்டோம். அடுத்தது முன் துண்டு வெட்டுவோம். இந்த பீஸில் அதுக்காக தான் கட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணது வரைக்கும் கட் பண்ணி எடுத்தேன். இப்படி எடுத்து இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம். இப்போ முன் துண்டு வெட்டும்போது மட்டும் கிராஸில் இப்படி பின் துண்டு தூக்கி இப்படி போடும்போது முன் துண்டு நமக்கு கிராஸ் பீஸில் வரும். இதில் இந்த சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் சுற்றளவை மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோல் அளவு அதே அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா முன் துண்டுக்கும் பின் துண்டுக்கும் ஒரே அளவு தான் ஆம்கோல் வரும். கழுத்து மட்டும்தான் வேறு மாதிரி வரும். இதில் முன்கழுத்து சின்னதாக வரும், பின் கழுத்து நம்ம பெருசாக வெட்டியிருப்போம். அதனால் முன்கழுத்து அதில் அளவு ஜாக்கெட்டை வச்சு வரைஞ்சிக்கணும். இதோட ஷோல்டர் அளவுன்றதுனால மார்க் பண்ணியாச்சு.
இதில் முன்துண்டு உயரம் அதே அளவு தான் நான் வைக்கிறேன். ஏன்னா இது கிராஸ் பீஸ் ஜாக்கெட்டு, அதனால ரொம்ப நீண்டு கொடுக்குது. அதே அளவே நான் வைக்கிறேன். இப்போ இதில் 13.25 இன்ச்சு இருக்குது முன்துண்டு உயரம். இதில் முன்துண்டு வெட்டும் போதே அப்படியே ஆழத்துக்கு சேர்த்து எடுத்துடுறீங்க. இதுலேயும் 3/4 இன்ச்சு அளவுக்கு ஆழம் சேர்த்து எடுக்கணும். அப்படி இப்போ கட் பண்ண முன்துண்டை எடுத்து பின்துண்டு மேலே அப்படியே வச்சு பார்க்கணும். பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ அதை கட் பண்ணிடணும். இந்த ஆர்காருக்கு நேராக ஒரு ஆர்கார் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துக்கு நேராக அடுத்தது பட்டி வெட்டணும். பட்டி வெட்டும்போது சுற்றளவில் 1.5 இன்ச்சு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வளைவு மட்டும் எடுத்துட்டோம். அடுத்தது இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். சுற்றளவு எடுத்தாச்சு. அடுத்தது உயரம் மட்டும் பார்க்கணும். இந்த கொஞ்சோண்டு பத்தாததுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொஞ்சோண்டு கொடுத்து கரெக்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ இதனுடைய கேப்பு இந்த இடத்துக்கும் இந்த அர்கட் பண்ணியிருக்கிறதுக்கும் முன்துண்டுக்கும் கேப்பு இப்போ 1.5 இன்ச்சு வருது. அப்போ 1.5 + 1 2.5க்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறீங்க.
இப்போ பட்டி கட் பண்ணுறது எப்படின்னு புரிஞ்சிருக்கும். பின் துண்டு, முன் துண்டு, பட்டி, கை எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதை பார்த்து உங்களுக்கு இப்போ கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். தைக்கிறது சாதா ப்ளவுஸில் நம்ம எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் இதுலேயும் தைக்கணும்.